Hi, hello, வணக்கம், வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். அப்பு ஆரி கிரியேஷனில் டுடே ஆரி என் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் வச்சு ஷேப்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆரி என் நாட் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து போன கிளாஸில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைனில் பென்சிலால் கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஆர் 6 டைம்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒரு ஆப்போசிட்டில் லாக்கு வச்சுட்டு ஆரி என் நாட் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு தொடங்குறோனாக்கா ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பணும். இப்போது இந்த லைன்லேயே நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த லைன் வந்து இந்த ஆங்கிளில் நான் வந்து போட போகிறேன். சரிங்களா? இந்த ஆங்கிளில் போடுறதுனால இப்போ வந்து இந்த ஆங்கிளில் போடுறோனாக்கா இதுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம திரும்பணும். இது ஏன் நம்ம போடுறோம்னாக்கா அப்போ தான் வந்து ஜரி வந்து எடுத்துகிட்டு வராது. இப்போது பாருங்கள், இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து மேலே எடுக்கிறேன். சரிங்களா? மேலே எடுத்துகிட்டு இப்படியே செயின் ஸ்டிச்சு போட்டேன்னா இப்படி செயின் ஸ்டிச் போட்டேனாக்கா இது வந்து ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த லாக் வந்து நிற்காது, மேலே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்ம தெரியாமல் இப்போ பீட்ஸ்லாம் பண்ணும்பொழுது வந்து கட் ஆகிடும். ஒரு டைம் வந்து ஒரு சில டைமில் வந்து தவறி நாட் வந்து கட் ஆகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் லாக் வைக்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த டேரெக்ஷனில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நான் ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செயின் ஸ்டிச்சு போடுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது ஜரியை நான் மேலே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த டேரெக்ஷனில் வர போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் கொடுத்துட்டு இந்த டைரெக்ஷனில் வரேன். இப்போது செயின் ஸ்டிச் வந்து நம்ம இப்படி போடுறோம். சரிங்களா? இப்போ போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஆரி என் நாட் வந்து நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஆரி என் நாட் வந்து போடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது செயின் ஸ்டிச்சு நான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து போட போகிறதுக்கு முன்னாடி இந்த லூப் இருக்குது இல்லைங்களா, இந்த லூப்பை வந்து நான் கொஞ்சம் பெருசாக மேலே இழுக்கிறேன். மேலே இழுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஒரு குட்டி லாக் செயின் எடுக்கிறேன் வெளியில். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதுவும் இந்த லூப்பில் விட்டு தான் எடுக்கிறேன். இந்த லூப்பை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த லூப்பு உள்ளார அந்த நீடில் விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடியிலேயே ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் எடுத்து இந்த லூப் வழியாக தான் எடுக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு இந்த லூப் வந்து நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லையா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லூப் வந்து கீழே போயிடும். இப்போது இந்த லூப்பை வந்து விட்டுட்டு இதுக்கு அடியில் இருக்கிற லூப்பை வந்து நம்ம மேலே இழுக்கணும். கீழே வந்து இருக்கிற ஜரியை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். சரிங்களா? டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா லாக் விழுந்துடும். இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் போடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு செயின் ஸ்டிச்சு போடுறேன். நல்லா பாருங்கள், செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இப்போ அடுத்து போட போகிறோம் இல்லையா, இந்த லூப்பை வந்து நான் மேலே கொஞ்சம் தூரமாக இழுக்கிறேன். சரிங்களா? இழுத்துட்டேன். இப்போது இந்த லூப்பு வழியாக ஊசியை விட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடியில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு வெளியில் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த லூப் வந்து மேலே வந்துடுச்சா, இந்த லூப் வழியாக நம்ம ஏற்கனவே வெளியே இழுத்தோம் இல்லையா, இந்த லூப் வந்து அடியில் இருக்குது. இதை நம்ம மேலே எடுக்கணும். சரிங்களா? திரும்ப பார்க்கலாமா? செயின் ஸ்டிச்சு போடுறேன். லாஸ்ட்டாக வர செயின் ஸ்டிச்சில் இந்த லூப்பை வந்து மேலே இழுத்துட்டு இதுக்கு உள்ளார இருக்கிற இந்த லூப் வழியாக இந்த
செயின் ஸ்டிச்சு கீழே ஒரு சின்னதாக மறுபடியும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த லூப் வழியாக திரும்ப உள்ளார அடியில் இருக்கிற லூப்பை வந்து மேலே பிடிச்சி இழுக்கிறேன். அடியில் ஜரியை வந்து சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இழுக்கணும். சரிங்களா? திரும்ப பாருங்கள். லூப்பு வெளியே எடுத்துட்டேன். திரும்ப பெரிய லூப் வழியாக இந்த அடியில் இருக்கிற லூப்பை இழுக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் எப்போ உங்களுக்கு ஆரி நட் வந்து கிளியராக வருதோ, லாக் நல்லா உட்காருதோ, அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம ஷேப் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது செயின் ஸ்டிச்சில் ஷேப்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். குறைஞ்சது ஒரு 5-6 பாக்ஸ் ஆச்சு நீங்கள் போட்டு இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த சென்டர்லேருந்து எப்படி செயின் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். சரிங்களா? இதே சேம் ஷேப் எடுத்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த டைரெக்ஷனில் நான் வரப்போகிறேன். சரிங்களா? இந்த டைரெக்ஷனில் வர்றதுனால நான் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு தான் நான் இங்கே வரணும். சரியா? பாருங்கள். இப்போது இங்கே ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு தான் நான் டர்ன் பண்ணி இப்படி வரேன். சரிங்களா? இப்போ வந்துட்டேன். இந்த லைனில் வரும்பொழுது இப்போது நான் இப்படி டேர்ன் ஆக போகிறேன். டேர்ன் ஆகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு தான் நான் இங்கே டேர்ன் ஆகணும். சப்போஸ் நான் அப்படியே டேர்ன் ஆகிறேன், இங்கே பாருங்கள், நான் வந்து லாக் வைக்காமல் டேர்ன் ஆகிறேன்னா என்ன ஆகுது? இங்கே இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸ் கிடைக்கல, அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக வருது. ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காது. நம்ம இப்போ வந்து ஒரு பிக்கு வந்து எந்த பிக்குமே சரி, நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக்கு கொடுத்துட்டு நம்ம திரும்பும் பொழுது தான் நம்ம எந்த ஷேப்பு வரையணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? இப்போது செயின் ஸ்டிச் வந்து இங்கே போட்டுட்டு சரிங்களா, செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு தான் நான் இந்த டைரெக்ஷனில் திரும்புகிறேன். இப்போது இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆப்போசிட்டில் லாக் வைக்கிறேன். ஏன்னா இந்த டைரெக்ஷனில் நம்ம வர போகிறதுனால இங்கே இந்த ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைக்கணும். பாருங்கள். சரிங்களா? இந்த டைரெக்ஷனில் வந்துட்டால் இப்போ இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு லாக் வச்சுட்டு தான் நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன். குட்டியாக ஒரு லாக் வச்சுட்டு நான் திரும்புகிறேன். பாருங்கள். இப்போ இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால நான் இங்கே ஒரு லாக் வச்சுட்டு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு லாக் வச்சுட்டு தான் நான் இந்த பக்கம் திரும்புகிறேன். பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு தான் நான் இப்படி திரும்புகிறேன். இப்போ இந்த டைரெக்ஷன். இப்போது இந்த டைரெக்ஷனில் வந்துட்டேன். இப்போது இந்த டைரெக்ஷன் போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் வச்சுட்டு நான் திரும்புகிறேன்.
சரிங்களா? இந்த ஸ்கொயரல் வந்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு 5 ஆர் 6 பாக்ஸ் வந்து லைன் வந்து வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம் வாங்க. இப்போது முக்கோணம் ஷேப் பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி எல்லா ஷேப்ஸுமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஏன்னா வீடியோஸ்க்கு வந்து கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வரையும் பொழுது பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. சரிங்களா? இப்போது நான் இந்த பார்ட்லேருந்து கீழேருந்து இப்படி போகிறேன். சரிங்களா? இப்போது சரிங்களா, எடுத்துகிட்டு இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். சரிங்களா? இப்போது இங்கே போயிட்டேன். இப்போ இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் வச்சுட்டு அப்புறம் திரும்புகிறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு லாக்கு வச்சுட்டு நான் இப்படி திரும்புகிறேன். இப்போது இந்த முக்கோணம் ஷேப் வரும்பொழுது இங்கே ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? இங்கே இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம முன்னாடியே செயின் ஸ்டிச் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஃபுல்லாக வந்து போயிட்டு முடிக்கலை. சரிங்களா? கொஞ்சோண்டு முன்னாடி நிறுத்திட்டு இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும். இங்கே தெரியுதுங்களா நல்லா? இப்போது செயின் ஸ்டிச் வந்து இங்கே லாக் வச்சு திரும்பணும் இல்லையா? இந்த மாதிரி திரும்பாமல் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளி இதுக்கு நேராக லாக் வைக்காமல் இதுக்கு கொஞ்சம் தள்ளி, ஏன்னா நம்ம அந்த டைரெக்ஷனில் வரோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் தள்ளி முன்னாடி வைக்கிறேன் நான் செயின் ஸ்டிச்சை. பாருங்கள், வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்புகிறேன். அப்படி திரும்பும்போது ஷார்ப் வந்து நல்லா கிளியராக ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி வரும். சரிங்களா? இப்போது திரும்ப இங்கே ஒரு குட்டி லாக் வைக்கணும். குட்டி லாக் வச்சுட்டு தான் திரும்பணும். இப்போ பாருங்கள், ஷேப் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இங்கே வரும்பொழுது எண்ணாட் போட்டு முடிக்க வேண்டியது தான். எண்ணாட்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது நம்ம எண்ணாட்டு இப்படி போடுறோம். இப்போ பிகினர் லெவலில் இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த லூப்பை வந்து நம்ம ஃபுல்லாக மேலே இழுக்கிறோம் இல்லையா? மேலே இழுத்துட்டு நான் இப்போது ஒரு 6 எண்ணாட் போடுறேன். எண்ணாட் போடும்பொழுது இந்த லூப்பை வந்து நீங்கள் பிகினர் லெவலில் கற்றுக்கும் பொழுது, ஸ்டார்டிங் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா, இந்த லூப்பை நல்லாவே வெளியில் இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு மறுபடியும் பாருங்கள், நல்லா லூப்பை வந்து நான் பெருசாக வெளியில் இழுத்துட்டு திரும்ப இது உள்ளார விட்டு இன்னொரு லூப் இழுப்போமா? இழுக்கும்போது கொஞ்சம் லென்த்தியாகவே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு திரும்ப அடியில் இருக்கிற லூப்பை பிடிச்சி நம்ம இழுப்போம். சரிங்களா? இப்போ இழுத்துட்டு இப்போது இந்த லூப்பை வந்து வெளியில் தருது இல்லைங்களா? இப்போது நீடியில் வந்து அடியில் விட்டுடணும். சரிங்களா? நீடியில் அடியில் விட்டுட்டு பிடிச்சி உள்ளார இழுத்து விட்டோம்னா போயிடும் லாக். நெக்ஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் பார்க்கலாம் வாங்க.
இப்போது திலகம் ஷேப் எடுக்கும் பொழுது பிகினர் லெவலில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பிகினர் லெவலில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து வளைவு வந்து நல்லா ஷார்ப்பாக வராது, போக போக பழகிடும். இப்போ பாருங்கள், நான் பாதியிலேருந்து எடுக்கிறேன். இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால இங்கே ஒரு லாக் வைக்கிறேன். நான் வச்சுட்டு இப்படி திரும்புகிறேன். திரும்பிட்டு செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். சரிங்களா, இங்கே வந்து போயிட்டேன். இப்போது திலகம் ஷேப்பில் எப்போவுமே நான் இங்கேருந்து போகிறேன். சரிங்களா, இங்கேருந்து போகும்பொழுது இப்படி போயிட்டு நான் இப்படி கீழே அப்படி வளைவாக வரேன். சரிங்களா, அப்படி வரும்பொழுது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா போகணும். எக்ஸ்ட்ரா போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வளைவு வந்து கீழே சின்னதாக வரணும். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே கிட்டத்தட்ட அந்த முக்கோணம் ஷேப்பில் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தடு தான். இப்போது நான் லாக்கு இங்கே வச்சுட்டேன். வச்சுட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா செயின் லாக் போட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சு திரும்புகிறேன். பாருங்கள், சரிங்களா. சரிங்களா, இப்போ திரும்ப பாருங்கள், நான் இங்கேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு போகும்பொழுது எப்போவுமே போன முக்கோணத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே விட்டுட்டு இங்கேருந்து லாக் வச்சு இப்படி திரும்பினேன் முக்கோணத்துக்கு. இங்கே வந்து நல்லா ஷார்ப்பாக வருது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஷார்ப்பாக வருது திலகமில். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த லைனை வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்து நான் நீட்டி விட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் வந்து இந்த லைனில் வரும்பொழுது நீட்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு கீழே குட்டியாக லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டேர்ன் ஆகுறேன். இப்போ பாருங்கள், சரிங்களா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த லைனை விட இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போயிருக்குன்னா போயிட்டு மறுபடியும் இங்கே குட்டியாக ஒரு லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செயின் ஸ்டிச் போடுறேன். அப்படி பண்ணும்பொழுது எக்ஸாக்டாக நம்ம என்ன ஷேப் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு லூப்பை வெளியில் இழுத்துட்டு இந்த லூப்பையும் நல்லா லென்த்தாக இழுத்துட்டு பிடிச்சி இழுக்கிறோம். சரிங்களா, பிகினர் லெவல் அந்த மாதிரி மேலே தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. நீங்கள் நீட்டில் எடுத்து இந்த மாதிரி மேலே விட்டு இந்த லூப்பை வந்து பிடிச்சி நீட்டில் அந்த வளைவால் பிடிச்சி இழுத்திங்கன்னா கீழே போயிடும். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ஹோம்ஒர்க் என்னன்னாக்கா, செயின் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வர எல்லா ஷேப்புமே ஒர்க் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இந்த ரவுண்டில் வர ஷேப்பை வரையலை, ஏன்னா அது ஈஸி. கொஞ்சம் கஷ்டமான ஷேப்ஸை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஷேப்லாம் நீங்களே போட்டு பார்க்கணும். பென்சிலால் போட்டு இந்த எல்லா ஷேப்புமே ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் செயின் ஸ்டிச்சில் வந்து ஈஸியாக பிக்கப் ஆகும். ஷேப்ஸ்லாம் போடோம்னா இப்போ ஒரு டிராயிங்கே வரைகிறோம்னாக்கா அதனுடைய எந்த ஆங்கிளில் திருப்பணும் அப்படின்றது வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஷேப்புமே ஒர்க் பண்ணி பாருங்கள். 6 எண்ணாட்டும் போட்டு பாருங்கள். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.